இனி மனிதர்களால உட்கார்ந்த இடத்துல இருந்தே பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வெட்ட முடியுமா? இந்த ஒரு சில முக்கியமான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரியாம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. எப்படி இந்த நாட்டுல உள்ள எல்லா காயின்களையும் கலெக்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாக்குறது கிடைக்கும். எப்படி வெறும் வாழைப்பழம் சாப்பிடுறது மூலமா சந்தோஷமா இருக்க முடியும்? எப்படி இந்த தேனீக்களால மட்டும் வித்தியாசமான கலர்ல தேன்களை உருவாக்க முடியுது? இதே போலவே இன்ட்ரெஸ்டிங் அண்ட் அமேசிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ லைக் பண்ணி ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்பர் 1, ஆர்கியாலஜிஸ்ட் பழங்காலத்து பொருட்களை தேடி கண்டுபிடிக்கும் போது சில சமயங்கள் அவங்களுக்கு தங்க புதையல்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் ஒரு சில பொருட்களை பார்க்கும்போது பழங்காலத்து மக்கள் எந்த அளவுக்கு பணக்காரங்களா இருந்திருக்காங்கிறதும் புரியறதுக்கு வரும். ஏன்னா நார்மலாவே இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே தங்க நகைகளை தான் செஞ்சு போடுவோம். ஆனா பழங்காலத்து ராஜ பரம்பரையில உள்ளவங்க எல்லாம் தங்கத்தால உருவாக்கப்பட்ட செருப்பையே போடுவாங்களாம். அண்ட் அவங்களோட கை காலில் உள்ள விரல்களை கவர் பண்றதுக்காக சும்மா கிளவுஸ் எல்லாம் போட மாட்டாங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த கோல்டன் ஃபிங்கர் கேப்ஸ் தான் போட்டிருப்பாங்க. சோ பழங்காலத்து பணக்காரங்க எல்லாருமே அவங்களுக்கு தோணுனது எல்லாத்தையுமே தங்கத்தால செஞ்சு போட்டிருக்காங்க. நம்பர் 2, நார்மலாவே நம்ம ஏதாவது சிப்ஸ் இல்ல ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது அதுல இருக்கிற மசாலா நம்ம கையில ஒட்டதான் செய்யும். ஆனா அதுக்கான சொல்யூஷன் டொரிட்டோஸ் கம்பெனிக்காரங்க வேற லெவல்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆக்சுவலா அவங்க புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. அது அப்படியே பாக்குறதுக்கு டொரிட்டோஸோட கவர் போலவே தான் இருக்கும். ஆனா ஆக்சுவலா அதை பிளாஸ்டிக் வச்சு உருவாக்காம துணி அதாவது டவல் கிளாத் வச்சு உருவாக்கி இருப்பாங்களாம். சோ நீங்க டொரிட்டோஸை வாங்கி டைரக்டா சாப்பிடாம அந்த துணியால உருவாக்கப்பட்ட கவருக்குள்ள வச்சு கூட சாப்பிடலாம். அண்ட் ஒருவேளை உங்களுக்கு உங்களோட கையில இருக்கிற மசாலாவை துடைக்கிறதுக்கு தோணுச்சுன்னா உங்களோட துணியை துடைக்காம அந்த துணியால உருவாக்கப்பட்ட கவர்லயே நீங்க துடைச்சிக்கலாம். அண்ட் இந்த பேக் முழுக்க ரீயூசபிள் அண்ட் வாஷபிளா தான் இருக்குது. சோ நீங்க அதை மறுபடியும் துவைச்சி சிப்ஸ் சாப்பிடும் போதெல்லாம் பயன்படுத்தலாம். இதனால உங்களுக்கு கை கழுவுறதுக்கு போக முடியாத சிச்சுவேஷன்ல உங்களோட கையை மசாலாக்கள்ல இருந்து பாதுகாப்பா வைக்கலாம். நம்பர் 3, இந்த லேசரை வச்சு உங்களால இவ்வளவு பெரிய மரங்களையும் வெட்டி சாய்க்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆக்சுவலா இப்பெல்லாம் பெரிய பெரிய மரங்களை வெட்டுறதுக்காக லேசர்களையும் பயன்படுத்த தொடங்கிட்டாங்க. அதுக்காக முதல்ல இந்த லேசர் டிவைஸோட உதவியால டார்கெட்டை லாக் பண்ணுவாங்களாம். அதுக்கப்புறம் அந்த டிவைஸே அந்த மரத்துல உள்ள கிளைகளே இல்ல அந்த மரத்தையே வெட்டி சாச்சிரும். இந்த லேசர் கன் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருக்குதுன்னா நார்மலாவே மரங்களை வெட்டுறதுக்கு அதுக்கு மேல ஏறி போய் வெட்ட வேண்டியதா இருக்கும். ஆனா இதை வச்சு சும்மா உட்கார்ந்த இடத்துல இருந்தே மரத்தை வெட்டலாம். ஆனா இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானதா இருந்தாலும் அந்த அளவுக்கு ஆபத்தானதாவும் இருக்குது. ஏன்னா இந்த லேசர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கிறனால மரங்களை வெட்டுறதோட சேர்த்து பறவைகளையும் தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்பர் 4, நீங்க யூகேல உள்ள எல்லா காயின்ஸையும் ஒன்னோட ஒன்னு சேர்த்து பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பாக்குறது கிடைக்கும். அதாவது யூகேல உள்ள எல்லா காயின்களையுமே ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது அது இந்த மாதிரியான ஒரு ஷீல்ட் ஆகிரும். அண்ட் இந்த மாதிரி அங்க உள்ள காயின்கள்ல இது சும்மா கோயின்சிடென்ட்லி வந்த விஷயம் எல்லாம் நினைக்காதீங்க. உண்மையாவே அங்க உள்ள காயின்கள் எல்லாம் அப்படி உருவாக்கணும்னு சொல்லி தான் உருவாக்கி வச்சிருக்காங்க. அதாவது ஒரு ஷீல்டோட வித்தியாசமான பார்ட்ஸ் ஒவ்வொரு காயின்களையும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கும். அந்த காயின் எல்லாத்தையும் ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் ஒன்னு சேர்த்து பார்க்கும்போது அதுல இந்த மாதிரியான ஷீல்ட் டிசைன் இருக்கிறத பார்க்க முடியும். அத நீங்களும் நேர்ல பார்க்க விரும்புனீங்கன்னா யூகேயோட எல்லா காயின்களையும் கலெக்ட் பண்ண வேண்டியது வரும். வேலை அதே போல நம்ம இந்தியன் காயின்கள்ல இருந்திருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்திருக்கும். நம்பர் 5, ஒரு கால்ஃப் பால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனதுன்னு சொல்லி கண்டிப்பா உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு கால்ஃப் பால் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆனது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்ட்ரெச்சபிளாவும் இருக்குது. அது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்ங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோல ஒரு மெஷினோட உதவியால கால்ஃப் பால் ரொம்ப வேகமா வீசுறாங்க. அதுவும் ஒரு ஹார்டான சர்ஃபேஸ்ல பட் அப்படியே நசுங்கி மறுபடியும் ஒரிஜினலான ஷேப்புக்கு வந்துட்டு. அப்ப இந்த கால்ஃப் பால் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங் அண்ட் பர்ஃபெக்ட்டான பாலா இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இந்த பாலையே நல்ல குவாலிட்டியான மெட்டீரியலை வச்சு தான் தயாரிப்பாங்க போல. நம்பர் 6, வெறும் வாழைப்பழம் சாப்பிடறதுனாலயும் உங்களால சந்தோஷமா இருக்க முடியும். ஏன்னா வாழைப்பழங்கள்லயும் ஒரு விதமான ஸ்பெஷல் டைப்பான கெமிக்கல் இருக்குதான். அதனால நம்ம வாழைப்பழத்தை சாப்பிடும்போது நம்ம மைண்ட்ல இருந்து நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். அதனால வாழைப்பழத்துல இருக்கிற அந்த கெமிக்கலை நீங்க ஹாப்பி கெமிக்கல்னு கூட சொல்லலாம். ஈவன் அந்த கெமிக்கல் தான் ஆன்டி டிப்ரெசிங் பில்ஸ் தயாரிக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுது. அதாவது யாரெல்லாம் ரொம்ப டிப்ரெஷன்ல இல்ல ஆழ்ந்த சோகத்துல இருக்கிறாங்களோ அவங்களுக்கு டாக்டர்ஸ் ஒரு விதமான டேப்லெட் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட் அவங்க டிப்ரெஷன்ல இருந்து வெளியே கொண்டு வந்து கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த மாதிரியான அந்த டிப்ரெஷன் டேப்லெட்ல கூட பனானால இருக்கிற ஒரு சில இன்கிரிடியன்ட்ஸும் சேர்க்கப்படுமா. நம்பர் 7, நார்மலான ஒரு கார் கவர்கள் மேக்ஸிமம் கார் இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே இருந்துமே அதை மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது எல்லா விதத்திலையும் காருக்கு பெரிய அளவுல எல்லாம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காது. அது மட்டும் இல்லாம அதை கார் மேல போட்டு மூடுறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். ஆனா ஒரு முறை இந்த போர்ட்டபிள் இன்ஃபிளிட்டபிள் கார் கவரை பாருங்க. இதை மாற்றுறதும் ரொம்பவே ஈஸி தான். இது கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி ஃப்ளோட்டும் ஆகிரும். அதுக்கப்புறமா இது உங்களோட காரை ரொம்பவே நல்ல முறையில ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்கும். முக்கியமா இந்த கவர் அவங்களோட காரை ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறவங்களுக்கும் ரொம்பவே எக்ஸ்பென்சிவான கார் வச்சிருக்கிறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த கவரை வச்சு காரை கவர் பண்ணதுக்கு அப்புறம் மேல எந்த பொருள் விழுந்தாலும் அது காரை கொஞ்சம் கூட டேமேஜ் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான கவர் ரியலி அமேசிங் தான் சொல்லி ஆகணும். நம்பர் 8, நார்மலாவே ஒரு வண்டியோட டயரை தயாரிக்கிறதுக்கு ரப்பரை தான் பயன்படுத்துவாங்க. ஆனா ஒரு ட்ரெயினோட டயரை எதை வச்சு தயாரிப்பாங்க எப்படி தயாரிப்பாங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஆக்சுவலா ஒரு ட்ரெயினோட டயரை தயாரிக்கிறதுக்காக மெட்டல் தான் பயன்படுத்தப்படும். அதுக்காக முதல்ல ஒரு மெட்டலை நல்லா சூடு பண்ணி அதை ஹைட்ராலிக் பிரஸ் மெஷின்ல வச்சு நல்லா அமுக்கப்படும். அதுக்கப்புறமா ஒரு மெக்கானிக்கல் ஆம் அதுக்கு பர்ஃபெக்ட்டான ரவுண்ட் ஷேப் கொடுக்கிறதுக்காக அதுல இருந்து தூக்கி இன்னொரு இடத்துல வைக்கும். அதுல ட்ரெயினோட டயருக்கு பர்ஃபெக்ட்டான சர்க்கிள் ஷேப் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அதுக்கு உள்ள இந்த மாதிரியான அண்டர் ஷேப் சர்க்கிள்களை கொடுக்கிறது
பண்றதுக்காக அடுத்த இடத்துக்கு அனுப்பிடுவாங்க. அது கூடவே அந்த டயரோட நடுவுல ஓட்டையும் போட்டுருவாங்க. இந்த மாதிரி ஃபைனலா அதுக்கு ஹாலோ சர்ஃபேஸ் ஃபினிஷிங் கொடுத்து ட்ரெயினோட டயர் உருவாக்கப்படுது. நம்பர் 9 இந்த தேனீக்கள் சாக்லேட் ஃபேக்டரி பக்கத்துல அதுங்களோட கூட கட்டி இருக்கறனால அதுங்களோட தேனோட கலரே வித்தியாசமான கலர்ல இருக்கும். அதாவது இந்த தேனீக்கள் ப்ளூ இல்ல கிரீன் கலர்ல இருக்கிற தேனையும் உருவாக்கும். அதுவும் எல்லா இடங்கள்லயும் உள்ள தேனீக்கள் இல்ல, இந்த சாக்லேட் ஃபேக்டரி பக்கத்துல உள்ள தேனீக்கள் மட்டும்தான். ஆக்சுவலா ஒரு மார்ஸ் சாக்லேட் ஃபேக்டரிக்கு பக்கத்துல கொஞ்சம் தேனீக்களோட கூடு இருந்திருக்குது. அண்ட் அந்த தேனீக்களுக்கு எங்கேயோ இருந்து சாக்லேட் ஃபேக்டரிக்கு உள்ள போய்கிட்டு வர்றதுக்கான வழி கிடைச்சிடுச்சு. இந்த மாதிரி அந்த தேனீக்கள் தினமும் அந்த ஃபேக்டரிக்குள்ள போய் இனிப்பான கேண்டீஸை சாப்பிட்டு அதுங்களோட கூடுல ப்ளூ அண்ட் கிரீன் கலர்ல இருக்கிற தேன்களை சேகரிச்சுட்டு வந்திருக்குது. இந்த மாதிரி நடந்ததுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா தேனீக்கள் எதை சாப்பிடுதோ அதை வச்சுதான் அதுங்களோட தேனை உருவாக்கும். இதனால தான் வித்தியாசமான பூக்கள் இருக்கிற இடங்கள்ல உள்ள தேனீக்களோட தேனோட டேஸ்டும் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அண்ட் ஈவன் தேனீக்கள் மருத்துவ குணங்கள் உள்ள செடிகள்ல அந்த தேனை குடிச்சதுன்னா அதுங்களோட தேன்லயும் மருத்துவ குணங்கள் இருக்குமா. நம்பர் 10 கண்டிப்பா உங்களே நிறைய பேரோட உடம்புல இந்த மாதிரியானது வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அவங்களே அதை வெட்டி எடுக்கிறதுக்கோ இல்ல பிச்சு எடுக்கிறதுக்கும் முயற்சி பண்றாங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த மாதிரி பண்றது ஒரு மிகப்பெரிய தவறுன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இதோட பெயரை தான் ஸ்கின் டேக்னு சொல்லுவாங்க. இது உங்க பாடியில உள்ள டிஷ்யூஸால உங்க பாடியிலேயே கனெக்டா தான் இருக்கும். ஈவன் இதுக்கு உள்ள இதுக்குன்னு தனியா நர்வ்ஸ் அண்ட் பிளட் வெசல்ஸும் இருக்குமா. அதனால அதை நீங்க எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரத்தம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதான். அண்ட் அதுல ஒருவேளை பாக்டீரியாஸ் போயிடுச்சுன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான சான்சஸும் அதிகமாகிரும். அதனால தான் பேசாம டாக்டர் கிட்ட போயிட்டீங்கன்னா அவங்க லிக்விட் நைட்ரோஜனை வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணி ஈஸியா எடுத்துருவாங்க. நம்பர் 11 நீங்க இப்போ அது பிளேயர்ஸ் கையில இந்த மாதிரியான பேண்ட்ஸ் எதுக்காக போட்டிருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த பேண்ட்ஸ் வர்ற வியர்வைகளை உரியறதுக்காக போடப்படுது. ஒருவேளை பிளேயர்ஸ் விளையாடும் போது அவங்களோட வியர்வை வடிஞ்சு அவங்களோட கை வரைக்கும் வந்துட்டுனா அதுக்கப்புறமா அவங்களோட கை ஸ்லிப் ஆக தொடங்கிடும். இதனால சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, கண்டிப்பா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் பாதிக்கப்படும். அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு தெரியுமா, ODI and T20 கிரிக்கெட்கள்ல ஒயிட் கலர் பேண்ட் பேனா இருக்குது. அதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்கள்ல எல்லாம் ஒயிட் கலர் பால் தான் பயன்படுத்துவாங்க. இதனால பாலிங் பண்றவங்க ஒயிட் கலர் பாலோட சேர்த்து ஒயிட் கலர் பேண்டையும் போட்டு வச்சிருந்தாங்கன்னா பேட்டிங் பண்றவங்களுக்கு பால் மேல கான்சென்ட்ரேஷன் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. அது மட்டும் இல்லாம அவங்க கையில போட்டுருக்கிற பேண்ட்ல அவங்களோட பாலையும் துடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதனால பாலர்ஸ்க்கும் பால் ஸ்பின் பண்ணி போடுறதுக்கும் நல்ல கிரிப் கிடைக்கும். நம்பர் 12 ஸ்நாக்ஸோட பாக்கெட்கள் எல்லாம் இந்த மாதிரியான கலர்கள் இருக்கிறத கண்டிப்பா நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. இந்த கலர் எதை காட்டுதுன்னா அந்த பிளாஸ்டிக் கவர்ல எத்தனை வகையான கலர்களை பயன்படுத்தி இருக்காங்கிறத காட்டுதான். அது மட்டும் இல்லாம இந்த கலர்ஃபுல் சர்க்கிள்ஸ் அந்த கவரோட குவாலிட்டியை செக் பண்றதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. ஈவன் அந்த கலர் ஆத்தரைஸ்டான கலர் கூட மேட்ச் ஆகலன்னா ப்ரொடக்ஷனே நிறுத்திடுவாங்களா. ஏன்னா ஒவ்வொரு சின்ன கலர் டீடைல்ஸும் முக்கியமானதா இருக்குது. ஏன்னா ஈவன் கூகுளும் ஒரு முறை அவங்களோட சர்ச்சஸ் எல்லாத்தையுமே ப்ளூல இருந்து பர்பிள் கலருக்கு மாத்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கூகுளுக்கு $200 மில்லியன் ப்ராஃபிட் கிடைச்சிருக்குது. இந்த மாதிரி கலர்ஸால மட்டுமே இவ்வளவு சேஞ்சஸ் கொண்டு வர முடியும். அதனால தான் இந்த ப்ராடக்ட்ஸ் உள்ள கலர்ஸையும் பர்ஃபெக்ட்டா மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் இதே போலவே இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோட கலெக்ஷன் மேல ஐ பட்டன்லயும் கொடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்கிரீன்லயும் தெரியும், அதையும் செக் பண்ணி பார்க்கிறதுக்கு மறந்துடாதீங்க. நானும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டட்டா பை பாய்.